இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடுவீர்களா? எந்தெந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்ற பாடலை ஒரு மனதோடு பாடுவோமா? தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்கலாமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் அப்பா, எல்லா குறைகளும் நிறைவாகுமே அப்பா என்று உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோமா? வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலகமேன்மையும் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலகமேன்மையும் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறை
நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. மேகமாய் உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் நிரப்புங்க. இயேசுவின் மூலமாய் ஆராதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. டியர் சில்ட்ரன், இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க நம்ம எப்பவுமே கற்றுக்கொள்ளணும்ப்பா. ஏன் அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி யாரோ ஒரு தனிநபரோ சூழ்நிலைகளோ நம்ம கொடுக்கறது கிடையாது. நிறைய நேரங்களில் மாணவ கண்மணிகள் குழப்பத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அனித்தியமான காரியங்கள், டெம்ப்ரவரி சுச்சுவேஷன்ஸு அல்லது கேட்ஜெட்ஸு ஏதோ ஒன்றின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தில் உங்கள் முகங்களில் ஒரு பொலிவை பார்க்க முடியுது. ஆனால் சீக்கிரமே நீங்கள் ஷார்ட் டெம்பர்ட் ஆயிடுறீங்க. சீக்கிரமே உங்களோட பேஷன்ஸை லூஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப இம்பேஷண்ட்டாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. வீட்டில் உள்ளவர்களுடைய நல் மதிப்பை கெடுத்துக்கொள்கிறீங்க. பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கிற நிறுவனங்களில் உங்களுக்கென்று ஒரு நற்பெயரை சம்பாதிப்பதற்கு சில நேரங்களில் இந்த குணாதிசயங்கள் தடையாக இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ என்ன செய்யணும்? நமக்குள்ளே எப்போவுமே பெர்மனண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் தங்கி இருக்கணும் இல்லையா? அது எப்போ வரும்? பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? பாருங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு போட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பாருங்களேன், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கொடுக்கறதுக்கு விருப்பத்தோடு இருக்கார். ஆனால் நம்ம அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா? என்னுடைய ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார், என் தாயாக இருக்கிறார், எனக்குரிய எல்லாவற்றிலும் நன்மை எது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமாகவே எனக்கு நன்மையானதை அவருடைய சித்தத்தின்படி செய்வார் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ நிச்சயமாகவே அது அவருடைய சித்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செஞ்சிருவாங்களாம்? நிறைவேற்றிடுவாங்களாம். இப்போ எப்பொழுதுமே இருதயத்தின் நிறைவேறுதல், வாஞ்சைகளின் நிறைவேறுதலுக்கு என்ன தேவை? உங்களோட இருதயத்தின் ஆழத்தில் மன மகிழ்ச்சி தேவை. நல்ல வார்த்தையாக இருக்குல்ல, மகிழ்ச்சின்றது ஹாப்பினஸ். மன மகிழ்ச்சினா ஹாப்பினஸ் இன்சைட் யுவர் ஹார்ட், உங்களோட டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது தான் மன மகிழ்ச்சி. நெகேமியாவில் கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி. அந்த தேவ மனிதருக்கு தெரிஞ்சிருக்கு, சூழ்நிலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க, நீங்கள் இந்த அலங்கத்தை கட்டிடுவீங்களோ, சீக்கிரத்தில் முடிச்சிடுவீங்களோ, எல்லாரும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிலாம் சொன்னால் கூட அவர் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறாரு. ஆண்டவருக்குள்ளே தைரியமாக இருங்க, சும்மா துக்கப்பட அழ அப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவரும் வேத பாரகனாகி எஸ்ராவும் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து வேத பிரமாணங்களின் அடிப்படையில் தைரியப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கர்த்தருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய பலனாக இருக்க முடியும். ஏன்னா சூழ்நிலைகளும் மனிதர்களும் மாறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன? கவலை. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்த கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுடைய சரீரத்தில் ஒரு முழத்தையாவது யாரால் கூட்ட குறைக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. அப்போ என்னைக்கோ நடக்க போகிற விஷயத்த நீங்களாக கற்பனை பண்ணி கவலைப்படக்கூடாது. எக்ஸாமுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வரி பண்ணக்கூடாது. அல்லது இந்த ப்ரொஃபஸர் டீச்சர் ஸ்ட்ரிக்டானவங்களே நாளைக்கு இந்த பீரியடில் திட்டிடுவாங்களோ அப்படின்னு நீங்களாக கவலைப்படக்கூடாது.
அது நடக்கும் பொழுது அதுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் செய்ய வேண்டியது என்ன? நம்மை சரியாய் ஆயத்தப்படுத்தி வகுப்பறைக்கு செல்லணும். டெஸ்ட்டாக இருந்தால், எக்ஸாம் இருந்தால், ப்ராஜெக்ட் இருந்தால், அசைன்மெண்ட் இருந்தால். இதே ரெகுலர் கிளாஸில் உங்களை யாராவது திரும்ப திரும்ப மனமடிவாக்குறாங்க, இருதயத்தில் கவலையை பெருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் வைங்க. ஒரு சீனியர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தில் முதிர்ச்சியானவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க இருந்தால் சொல்லுங்கள். சபைகளில் அல்லது நல்ல ஒரு சீனியர் கவுன்சிலர் உங்களோட காரியங்களை கான்ஃபிடென்ஷியலாக வச்சு உங்களுக்கு ப்ரேயர்ஃபுல்லாக ஆலோசனை கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டு அதன்படி நடங்க. உங்கள் கவலை நிச்சயமாக இருதயத்தில் தங்கவே தங்காது. பாருங்கள், நீதிமொழிகள் 15:13 சொல்லியிருக்கு, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. நீங்கள் ஹாப்பியான பர்சன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் அதில் மலர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் இன்னர் ஹார்ட் ஆண்டவருக்குள்ளே ஹாப்பியாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஆண்டவருக்குள்ளே ஹாப்பியாக இருக்க முடியும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ன்ற தைரியத்தோடு இருக்கும்போது, அவர் சகலத்தையும் சரியா என் வாழ்க்கையிலே நேர்த்தியாய் அந்தந்த காலத்திலே செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் கரத்திற்குள்ளே தான் என்னுடைய லைஃப் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பும்போது, அப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் பூரிப்பாகட்டும், உங்கள் முகமும் எப்பொழுதும் மலர்ந்ததாக இருக்கட்டும். அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்னால அநேகர் ஆண்டவருடைய அன்பை உங்கள் மூலமாக ருசிக்கட்டும். இந்த நாளில் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல் தட் பி ஹாப்பி ஆல்வேஸ் இன் கிரைஸ்ட். மே காட் bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒரு கடையில் ஒரு பிஸ்தா, பர்கர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க இல்லையா? இதே போல் தான் இந்த ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சியில் நிச்சயமாக ஜீசஸ் உங்கள் கூட ஒரு வார்த்தையை கொண்டு பேசியிருப்பாங்க, ஒரு சம்பவத்தை கொண்டு பேசியிருப்பாங்க, ஒரு டிப்ஸ் மூலமாக ஜீசஸ் பேசியிருப்பாங்க, ஒர்ஷிப் மூலமாக பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்ல தயங்கவே கூடாது. ஆமாம், இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்களேன். ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கிறதான 1,20,000 வாலிபர் முகாமிற்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் மொராய் சிட்டியில் நம்ம எல்லாரும் அங்கே சந்திக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க, ஜீசஸ் வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க. நம்முடைய எல்லா இயலாமைகள், நம்முடைய குறைவுகள், என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் விட முடியலையேன்னு போராடி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஜீசஸ் அற்புதத்தை செய்ய போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வாங்க. எங்கெங்கேயோ சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கள, திருச்சி மொராய் சிட்டிக்கு ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலியாக நீங்கள் வாங்க. வேன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய காரியத்துக்கு நீங்கள் பணத்தை வேஸ்ட்டாக கூட செலவு பண்ணியிருக்கீங்கல்ல. ஆமாம், ஏசப்பாவுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுங்களேன். உங்கள் பாக்கெட் மணியை சேவ் பண்ணி வைங்க. இன்றைக்கிலேருந்து நீங்கள் வச்சுருந்தா கூட ஒரு 15 நாள் இருக்குது. ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. அம்மா அப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். எந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஏசாயா 43:19 என்ன சொல்லுதுன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் புதிய காரியத்தை அவர் செய்வதற்கு அவர் ஆசையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்போ அவர் செய்ய போகிறாரா? அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீசஸ்க்கு புதிய காரியத்தை செய்வதற்கோ அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிப்பதற்கோ அவருக்கு கடினமானது கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு லேசான காரியம். நம்ம வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் புதிய காரியத்தை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். என்ன சம்பவம்னா உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன்.
ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஆமாம், மேக்ஸிமம் 2 பேர் இருப்பீங்க, அல்லது ரொம்ப ரேராக தான் 3 பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆமாம், 2 பிள்ளைங்க இருந்தாவே ஒரு கடைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகணுன்னா மூத்த பிள்ளைக்கு என்ன வாங்கணுமோ, ஒரு ட்ரெஸ் எடுத்தால் அம்மா எனக்கும் ட்ரெஸ் வேணும்னு 2வது பிள்ளைங்க கேட்பாங்க. அப்படி தானே உங்கள் வீட்டில் அம்மா அப்பா எந்த குறையும் இல்லாமல் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 2ம் என் கண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்திரமா பாதுகாத்துருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு அவங்க சொல்லும்போது தெரியும். அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க வேதனைகள், உங்களை தூக்கி சுமந்த காரியங்கள், நீங்கள் சிக்காய் இருக்கும்போது அவங்க தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எவ்வளோ நேசித்து உங்களை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி. அப்படி தானே? அதே போல் தான் ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. பசங்கன்னா சிங்க குட்டிகள், டாட் போட்டுன்னு டமால் டுமால்னு திடீர்னு சண்டை வரும். டே, என்னோட ஸ்நாக்ஸ் டப்பாவை நீ எடுத்துகிட்டு போயிட்டியாடா, என்னோட பேக் எதுக்கு எடுத்த, என்னோட டிஷர்ட்டை நீ போட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கலகலப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க வளர்ந்து பெரியவங்களான உடனே விட்டு கொடுக்குறாங்க. நம்மளுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் அப்படின்னு உரிமை பாராட்டுறாங்க. ஆனால் சொந்த அண்ணன் தங்கச்சியை யாரும் மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தால் கூட மற்றவங்கக்கிட்ட ஆமாம் என்னோட அண்ணேன்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க. அப்படி தானே? இப்படி தான் அந்த 2 பேரும் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் வாலிப வயது வந்ததுக்கு அப்புறமா அந்த 2வது பையன் என்ன சொன்னான்னா, நான் தான் நல்லா வளர்ந்துட்டேன், எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், நான் பேசினா என் கூட நான் நடந்து போனால் எங்கேயுமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னோட சொத்தில் பாதியை பிரித்து தாங்க, நான் என் இஷ்டம் போல் நான் ஃபாரின் போய் நான் நல்லா சூப்பராக வாழ்ந்து காமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி அப்பா கிட்ட சொத்தில் அவனோட பங்கை பிரித்து கொண்டு போயிட்டான். அப்பாவுக்கு இது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். சொல்லி பார்த்தாங்க, டே சின்ன பிள்ளையிலேருந்து நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துருக்கேன்டா, இன்னும் உனக்கு என்னடா வேணும், அப்பா செய்கிறேன்டா, எதுக்குடா இப்போ போய் சொத்தில் பாகம் பிரித்து கேட்குறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இவன் அதை கேட்குறதா இல்லை, என்னோட பங்கை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா அவன் ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோட, ஐயோ பிள்ளை நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு ஒரு வேதனையோடு தானே அந்த சொத்தை பிரித்து கொடுத்துருப்பாரு. ஆனால் அவனுக்கு அது வேதனையாகவே இல்லை. அப்பாவை விட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் என்னோடய வாழ்க்கையில் என்ஜாய், நான் ஹாப்பியாக வாழ போகிறேன். தூர தேசத்துக்கு போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க, பணம் இருக்குல்ல, அங்கே போகிறாங்க, சாப்பிட்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, ஒரே ஜாலி கும்மாளம் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா பாக்கெட்டில் காசே இல்லை. ஒரு நாள் என்ன செய்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணி எல்லா வாழ்க்கையே போச்சு, அழகு போச்சு, அந்தஸ்து போச்சு, சுற்றி இருந்த எல்லா நண்பர் கூட்டமும் ஓடியே போயிட்டாங்க. இவன் ரொம்ப கவலையோட காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், இந்த இளையகுமாரனுக்கு சுற்றி இருந்த நண்பர்கள் கூட்டம் எல்லாம் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம கூட நல்லா இருந்தால் தான், நல்லா படித்தோ, நம்ம கையில் காசு இருந்தால், நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் தாங்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிற நன்மையை தேடி வர்ற கூட்டம் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளை உண்மையாக நேசித்து ஆபத்தில் உதவி செஞ்சு நம்மளோட துக்கத்தில் பங்கெடுக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருகிட்டு. நம்பி பழகிருப்பாங்க, ஆனால் என்னை ஏமாற்றிட்டான், இவளோட என்னோட பெஸ்டி, என்னோடய ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, இவனை நம்பி தான் நான் அந்த காரியத்தெல்லாம் ஷேர் பண்ணேன், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் சந்திக்கிற பாதையில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் நிறைய பேர் மூலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரை நீங்கள் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருதயெல்லாம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கும்ல. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, யார் என்னை மறந்தாலும், யார் என்னை விட்டு போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க சுவாமின்னு அவர்கிட்ட அடைக்கலம் தேடி வந்துட்டா அவர் உங்களை அள்ளி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இளையகுமாரன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த சூழ்நிலை, அவ்வளவுதான்ப்பா. நான் வாழ்ந்து என்ன செய்ய, என் அப்பா முகத்தில் நான் எப்படி போய் முழிப்பேன்? எங்கள் அப்பா எவ்வளோ பணக்காரர், எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, எத்தனை சொத்து இருக்குது, என் அப்பா என்னை எவ்வளோ நேசித்தாங்க, எங்கள் அப்பாவை புரிஞ்சு கொள்ளாமல் நான் வந்துட்டேனே அப்படின்னு அழுது முடங்கி போய் இருட்டறைக்குள்ள இருந்ததை போல் அந்த இளையகுமாரன் இல்லைங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். ஐயோ, நான் நல்ல டெய்லி வகை வகையான சாப்பாடு சாப்பிடுவேன், இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லையே, நான் கொண்டு வந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு, பணம் இருக்கிற வரை என்னோட நண்பர் கூட்டம் என்னை சூழ்ந்து இருந்தது,
இருந்ததே, இன்னைக்கு பணம் இல்லாததால் என்னோட நண்பர்கள் கூட என்னை விட்டு போயிட்டாங்க. நான் நிர்கதியா தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, நான் வாழ்வதை விட சாகிறது தான் நல்லது அப்படின்னு அந்த இளையகுமாரன் நினைக்கவே இல்லைங்க. அவன் நினச்சான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னை பெருசாக வளர்க்குற வரைக்கும் எங்கள் அப்பா எவ்வளோ என் மேலே அன்பு செலுத்தினார். அந்த அன்பையும் நான் மறந்து தூரமாக வந்துட்டேன்ப்பா. பன்னிக்கு கிடைக்கிற அந்த தவிடு கூட எனக்கு கிடைக்கல. என்னோட பசி ஆற்றிக்கொள்வதற்கு இந்த பன்னிக்கு இருக்கிற தவிடையாவது நான் சாப்பிடலாமான்னு கூட ஆசைப்படுறேன்ப்பா. இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து என்னத்துக்கு அப்படின்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? இதில் தான் ஒரு ஹைலைட் இருக்குது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்போ வந்தாலும் ஏற்றுக்கொள்வாருங்க. அவன் நினைக்கிறான், நான் செஞ்சது தப்பு தான். அவன் புத்தி தெளியுது, சாப்பாடே கிடைக்கலையே எனக்கு. ஒரு வாய் சாப்பாடுக்கு நான் இன்னைக்கு தெருவா அலைஞ்சிட்ருக்கிறேனே. பன்னிக்கு வைக்கிற அந்த தவிடு கூட 2 வாய் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கும் போது அது கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவனுடைய புத்தி தெளியுது. அவன் சொல்கிறான், நான் என் தகப்பனிடத்துக்கு எழுந்து புறப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசித்துடலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17, 18 பாருங்களேன். அவனுக்கு, அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்களேன், அவனோட சூழ்நிலைகளை எல்லாம், அவனோட வேதனைகளை, அவனோட பாவத்தை, அவனோட சிற்றின்மங்களை, அவனுடைய அடிமைத்தனத்தை அவன் உணர்கிறான். உணர்ந்து, ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிட்டேனே, இதுக்கு காரணம் என்னோட அப்பாவோட அன்பை விட்டு நான் தூரமாக வந்ததுனால தானே அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்படுகிறான். எங்கே புறப்படுகிறான்? அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பா, என்ன உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, கூலிக்காரரில் ஒருவனா, வேலைக்காரனில் ஒருவனா என்னை சேர்த்துக்கோங்கப்பா, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். பாருங்கள், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தகப்பனை தேடி வர்றான். இன்னைக்கு நீங்கள் தான் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை தேடி வரணும். உங்கள் பாவம் உங்களை பிடித்து கொண்டு இருக்குதா? உங்கள் பாவத்தினால நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? நீங்கள் செய்த பாவத்தினால குற்ற மனசாட்சி உங்களை ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டே இருக்குதா? நான் வாழ்கிறதா சாகிறதா? நான் யாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் கரம் நீட்டி அழைக்கிறார். உங்கள் வருகைக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தகப்பனிடத்தில் வந்த இளையகுமாரனுக்கு என்ன கிடைச்சது நம்ம வாசிப்போம். பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டாராம். ஒரு சாதாரண தகப்பன் பாருங்க, தன்னுடைய மகனோட வருகைக்காக தூரத்தில் வரும்போதே அவரை பார்த்துட்டாராம். எப்படி அவரால் பார்க்க முடியும்? என் நேரமுமே என் மகன் காலையில் வந்துட மாட்டானா, மதியானம் வந்துட மாட்டானா, என்னை விட்டு தூரமாக போய் எத்தனை வருஷம் ஆயிட்டு, என் இளையகுமாரன் நான் பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஏக்க பெருமூச்சோடு கூட வழியை பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னோட வீட்டுக்கு வருகிற வழியை அந்த தகப்பன் பார்த்து கொண்டே இருந்ததுனால தான் தூரத்துல வரும்போது இந்த தகப்பன் ஓடுறாரு, மனதுருக்குகிறாரு, கட்டி அணைத்து அந்த மகனை முத்தமிடுகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். ஒரு குடும்பத்துல இருக்கிற உலக பிரகாரமான தகப்பனே தான் பிள்ளையை இவ்வளவு நேசித்து அந்த பாவ சிற்றின்பத்துல அடிமைத்தனத்துல கிடந்த அந்த மகனை தன் அண்டையில சேர்த்து கொள்வாரானால், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ள தகப்பனா இருக்கிறாருங்க. நம்ம உணர்ந்து பாவ நிலையை விட்டு எழுந்து புறப்படணும்னு நீங்கள் நினைக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யும்படி அவர் வந்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை உண்டாக்கும்படி அவர் வந்து விடுவார். உங்களை அள்ளி அணைத்து கொள்வார். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் உமக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சுவாமின்னு நீங்கள் கேட்டால் போதும்,
நம்மளை ஏற்றுக்கொண்டு என்னெல்லாம் அவங்கள கனப்படுத்துறாரு பாருங்களேன். என்ன சொல்றாராம், குமாரன் தகப்பனை நோக்கி எல்லா பாவத்தையும் அறிக்கை இடுகிறான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், புசித்து சந்தோஷமாயிருப்போம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவை திருந்தி வந்த அந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுறாருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து வைக்கணும், என் மகனுக்கு அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டி கௌரவப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரு தகப்பனை இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. இதை விட மேலான ஒரு தகப்பன் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் பழைய காரியத்தை விடணும், உங்கள் ஜென்ம சுவாபத்தை விடணும், பாவம் அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிறத விட்டு நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்துல ஓடி வரணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கணுங்க. உங்கள் புத்தி தெளியணும். புத்தி மழுங்கி போய் இருக்கிற அந்த காரியத்தை விட்டு, அந்த சூழ்நிலையை விட்டு, அந்த விழுந்து கிடக்கிற அந்த குழியை விட்டு, பாதாளத்தை விட்டு, அந்த சாக்கடையை விட்டு எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் வருவேன். நான் எல்லாம் இழந்தது உண்மைதான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போனது, சாராயம் குடிச்சது, விபச்சாரம், வேசித்தனம், பாவ சிற்றின்மங்களை அனுபவித்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் என்னுடைய தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் திருந்தி போகிறேன். எல்லாம் என் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிட்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்னை கைவிடாத நேசராயிருக்கிறார். என்னை விட்டு விலகாதவராயிருக்கிறார். என்னை அள்ளி அனைத்து முத்தமிட்டு என்னை கனப்படுத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். நான் அவரிடத்துல போவேன்னு இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்களேன். உங்கள் வாழ்க்கையில ஏசப்பா புதிய காரியத்தை செய்வாங்க. படிப்பே வரலையா, படிக்க முடியலையா, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா, ஏசப்பா என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்கப்பா, எனக்கு நல்ல மெமரி பவரை தாங்க ஏசப்பா, நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்களேன். உங்களோட இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் ரொம்ப பிரைட்டாக ஏசப்பா ஆசீர்வதித்து தருவாங்க. நீங்கள் காலேஜ் போனாலும் ஸ்கூல் போனாலும் ஜீசஸ் என் கூட வாங்க ஏசப்பா, என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஏசப்பா, உங்களை விட்டு நான் வழி விலகி தூரமாக நான் போயிடவே கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீசஸ்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் தினந்தோறும் ஜீசஸ்கிட்ட பேசிட்டு போங்களேன். ஏசப்பா உங்களை அற்புதமாக நடத்துவாங்க. ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டு வெளியில் வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் அவரை தேடி வரணும், நீங்கள் உங்கள் புத்தி தெளியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஜீசஸ்கிட்ட எழுந்து புறப்பட்டு வரணும். ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க சுவாமி. வெளியில் யாருக்கும் தெரியாது, நான் நல்லா சிரிக்கிறேன், நல்லா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்லா பேசுகிறேன், நான் நல்லா விளாடுறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் என் உள்ளத்தில் நான் இருக்கிற வேதனை உமக்கு தானே ஏசப்பா தெரியும். நான் அந்த காரியங்களை ஸ்ட்ரகிள் பண்ணுறது நீங்கள் தானே ஏசப்பா அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட லைஃப்பில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜீசஸ்கிட்ட சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களை நம்பி உங்களோட உயர்வுக்காக நீங்கள் நல்லா படிக்கணும்னு ஆசையோடு காத்து கொண்டு இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கிறத பூட்டி வைக்காதீங்க. இதை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்காம உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயரோடு கூட நீங்கள் சொல்லுங்களேன். ஏசப்பா உங்களை எல்லா சிக்கல்ல இருந்து, எல்லா நெருக்கத்தில் இருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். உங்களை அழகாக கைட் பண்ணி நடத்துவாங்க. உங்கள் கையை பிடிச்சு அழகாக சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர்றதை போல் ஜீசஸ் உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அவ்வளோ அன்புள்ள தகப்பனுங்க. அப்போ தகப்பனின் அன்பை தேடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி நாங்கள் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பழைய சுவாபங்கள், பழைய ஜென்ம சுவாபங்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என் இயேசுவுக்காக என் தேவனுடைய கரத்திலிருந்து நான் புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமானவங்களாய் தேவன் உங்களை மாற்றி விடுவார். நீங்கள் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்களில் கூட
ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும். நீங்கள் போகிற எல்லா இடத்துல ஆண்டவர் உங்கள் கூட வரணும்னா நீங்கள் அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். அவரை நீங்கள் ஒரு நாள் விட்டு விலகவே கூடாது. தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம். தினந்தோறும் நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஏசப்பா உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க. உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாங்க. அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாங்க. இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஏசப்பா புதிய காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் சொன்னீங்களப்பா. என்னுடைய பழைய வாழ்க்கை மாறாதா? என்னுடைய இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? என்னுடைய இந்த மன அழுத்தம் சரியாகாதா என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களப்பா. அந்த அற்புதம் இப்பொழுதே நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, யாரெல்லாம் என் வேதனையை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னை உண்மையாக நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. உண்மை தேடி வருகிறவர்களை, மனம் திரும்பி வருகிறவர்களை நீங்கள் அள்ளி அணைக்கிற தேவனாக இருக்கிறீங்களப்பா. உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்மணி பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் நீங்கள் புதிய காரியங்களை செய்தருளுவீராக சுவாமி. பழைய சுவாபங்கள் மாறட்டும் ஐயா, பழைய நிலைமைகள் மாறட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரோட வாழ்க்கையில பிரகாசிப்பிக்கிற தேவநீர் மெய்யா இறங்கி வருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.